அத்தியாயம் 21. ஜராசந்தன் வதம். மகத நாட்டை புகழ்பெற்ற மன்னனாக விளங்கிய பிருகத்ரதன் என்பவன் ஆண்டு வந்தான். அவனிடம் வலிமை மிகுந்த 3 அசௌஹினி சேனைகள் இருந்தன. காசிராஜனுக்கு பிறந்த இரட்டை பெண்களை அவர்கள் திருமணம் செய்து கொண்டதுடன் அவ்விரு சகோதரிகளிடமும் அவன் உங்கள் இருவரில் எவருக்கும் எந்த விதத்திலும் நான் பச்சாபாதமாக நடந்து கொள்ள மாட்டேன் என்று வாக்களித்தான். நாட்கள் பல உருண்டோடின. ஆனால் பிருகத்ரதனுக்கு புத்திர பாக்கியம் மட்டும் கிட்டவில்லை. இளமையும் கடந்து முதுமை பருவத்தை அடைந்த பிருகத்ரதன் தன்னிரு தேவியரும் உடன் வர ராஜ்யத்தை தன் மந்திரிகளிடம் கொடுத்துவிட்டு தவமியற்ற வனத்திற்கு சென்றான். ஒருநாள் கௌதம வம்சவத்தவரான சண்டகௌசிகர் என்ற முனிவரை சந்தித்த பிருகத்ரதன் தன் மனக்குறையை அவரிடம் கூறி வருந்தினான். அப்போது சண்டகௌசிக முனிவர் அவரிடம், பிருகத்ரதா, நீ வேண்டுவது யாது என்று வினவினார். அதற்கு அவன், சுவாமி, என் வம்சம் தழைத்திட சந்ததியின்றி என் ராஜ்யத்தை விட்டு இவ்வனப்பகுதிக்கு வந்துள்ள எனக்கு என்ன வேண்டியுள்ளது இனி என்றான். பிருகத்ரதனின் கூற்றை கேட்ட முனிவர் அவன் மீது கருணை கொண்டு ஒரு கணம் தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போது மரத்தடியில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவரது மடியில் மாங்கனி ஒன்று விழுந்தது. அக்கனியை எடுத்த முனிவர் பிருகத்ரதனிடம் அளித்து, பிருகத்ரதா, இக்கனியால் உன் மனக்குறை நீங்கும், பெற்றுக்கொள் என்று கூறி அருளினார். மன்னன் பிருகத்ரதன் முனிவர் தன்னிடம் அளித்த மாங்கனியை 2 பங்காக பங்கிட்டு தன் மனைவியர் இருவரிடமும் அளித்து உண்ண செய்தான். கனியை உண்ட சில நாட்களில் அவ்விரு பெண்களும் கர்ப்பமடைந்தனர். குறித்த காலத்தில் அவ்விருவருக்கும் பிரசவமானது. ஆனால் அப்பிரசவத்தால் அவர்கள் ஆனந்தமடையாது மனம் நொந்து மிகவும் வருந்தும்படி ஆயிற்று. மாம்பழத்தின் 2 கூறுகளை உண்டமையால் ஆளுக்கொரு குழந்தை எனப் பெறாது குழந்தையின் வலப்பகுதி ஒருவளுக்கும் இடப்பகுதி மற்றவருக்குமாக பிறந்தது. இதனால் பெரிதும் துயரமடைந்த அவ்விருவரும் அமங்கலமாக பிறந்த இவ்விரு பிண்டங்களையும் துணி ஒன்றில் மூடி தாதியர்களிடம் அளித்து எங்காது கொண்டு போய் எரிந்து விடுமாறு கூறினர். அதன்படியே தாதியரும் வனப்பகுதியில் இருந்த புதர் ஒன்றில் அப்பிண்டங்களை போட்டுவிட்டு திரும்பினர். அப்போது மாமிசம் உண்ணும் ஓர் அரக்கி அப்புதர் அருகே வந்தாள். புதரில் கிடந்த பிண்டங்களைக் கண்டு, இன்று எம் பசி தீர்ந்தது போலும் என எண்ணி மகிழ்ந்து 2 பிண்டங்களையும் ஒரு சேர அணைத்து தன் 2 கைகளால் எடுத்தாள். உடனே அந்த 2 பிண்டங்களும் ஒன்றாக இணைந்து உயிர் பெற்று ஓர் குழந்தையாக உருவெடுத்து அழத் துவங்கியது. அதனை கண்டதும் அரக்கி, இக்குழந்தையைத்தான் கொல்லலாகாது என எண்ணி அழகான அந்த ஆண்மகவை எடுத்து கொண்டு போய் பிருகத்ரதனிடம் கொடுத்து, மானிடனே, இது உனது குழந்தை என்று கூறி சென்றாள். பிண்டங்களாக பிறந்தவை ஒன்றிணைந்து அழகிய ஆண் குழந்தையாகி உருமாறியதைக் கண்ட பிருகத்ரதன் மிகவும் மகிழ்ந்து தன் மனைவியர் இருவரிடமும் அளித்தான். அவ்விரு தாய்களும் அக்குழந்தையை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்தனர். அக்குழந்தையே ஜராசந்தன் ஆவான். முனிவரது அருளால் ஜராசந்தன் அளவுக்கு அதிகமான தேக வலிமையுடன் வளர்ந்து வந்தான். 2 கூறு பிண்டங்களாக பிறந்து ஒன்றாக கூடிய உடல் ஆனதால் அவனது உடலானது 2 கூறுகளாக பிரிந்து கூடும் மகிமையையும் பெற்றிருந்தது. ஜராசந்தன் வளர்ந்து மகத நாட்டின் அரசு பொறுப்பை ஏற்று எண்ணற்ற அரசர்களை வென்று தன் வலிமையை பெருக்கிக் கொண்டான். அவனது உற்ற துணைவர்களாக விளங்கிய அம்சன், இடும்பகன், கம்சன் என அனைவரும் ஒவ்வொருவராக இறந்து போயினர். இந்நிலையில் ஜராசந்தனை வதம் செய்திட இதுவே தக்க தருணம் என கருதிய கிருஷ்ணர் அவன் மீது படையெடுத்து சென்று போரிடுவதால் பயன் ஏதும் விளையப் போவதில்லை, தனித்து அவனிடம் சண்டையிட்டுத்தான் அவனை வதம் செய்ய இயலும் என்று முடிவெடுத்தார். அக்காலத்திய வழக்கப்படி பகைவன் ஒருவனை போருக்கு அழைத்தால் அவனால் அழைக்கப்பட்ட சத்திரியன் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எந்த வகையான சண்டையாக இருந்தாலும் அதன்படி போரிட்டு வென்றிட வேண்டும் என்ற வழக்கப்படி கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவருடன் சேர்ந்து சதித்திட்டம் ஒன்றை தீட்டினார். விரதம் அனுஷ்டிப்போர் போன்று மர உரி தரித்து தர்பையை கையில் ஏந்தியவாறு வளம் மிகுந்ததும் கிராமங்களும் நகரங்களும் நிறைந்ததுமான மகத தேசத்திற்கு சென்றடைந்த பாண்டவர்களில் பீமன், அர்ஜுனன் ஆகியோர் கிருஷ்ணர் உடன் வர ஜராசந்தன் அரண்மனையை அடைந்தனர். அப்போது பலவிதமான அபசகுனங்கள் உண்டாக கண்ட ஜராசந்தன் அவற்றிற்காக புரோகிதர்கள் பலரை கொண்டு சாந்தி செய்து உபவாசமும் இருந்தான். ஆயுதம் தரித்திடாதவர்களாக இருந்த பீமன், அர்ஜுனன் ஆகியோருடன் கிருஷ்ணர்
அரண்மனைக்குள் சென்றார். கிருஷ்ணரும் சுய உருவுடன் வராமையால் அந்த மூவரையும் உயர்குலத்து அதிதிகள் என்று எண்ணிய ஜராசந்தன் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று உபசரித்து ஸ்வாகதம் என்றான். அவனிடம் பேசினால் தாங்கள் பொய் உரைத்திட வேண்டுமே என்று அதர்மத்திற்கு பயந்து பீமனும் அர்ஜுனனும் தங்கள் எண்ணம் பற்றி ஏதும் கூறாது மௌனித்தனர். அப்போது கிருஷ்ணர் ஜராசந்தனிடம், ஜராசந்தனே, இவர்கள் இருவரும் விரதத்தில் இருப்பதால் அவர்கள் ஏதும் பேசாது உள்ளனர். நள்ளிரவு ஆனதும் தான் இவர்கள் பேச இயலும் என்றார். ஆஹா, அதற்கென்ன, அப்போது பேசிக்கொள்ளலாம் என்றுரைத்த ஜராசந்தன் அவர்கள் மூவரையும் தன் யாகசாலையில் இருக்க செய்துவிட்டு தன் மாளிகைக்கு திரும்பி சென்றான். நள்ளிரவு வந்தது. தன்னை நாடி வந்த அதிதிகளின் வருகைக்கான காரணத்தை அறிய வேண்டி ஜராசந்தன் மீண்டும் யாகசாலைக்கு வந்து அவர்களை கண்டான். எந்த வேலையாக இருந்தாலும் அவர்களின் வசதிப்படி சந்தித்து உரையாடுவதை ஜராசந்தன் வழக்கமாக கொண்டவன். அதனால் தனக்காக காத்திருந்த அதிதிகளை காண வேண்டி நடுநிசி பொழுதில் யாகசாலைக்கு ஜராசந்தன் வந்தான். அப்போது அதிதிகளாக வந்தோரின் நடத்தையில் சந்தேகம் கொண்டான். அதிதிகளாக வந்தோரின் கரங்களில் வில்லில் நான் உறைந்த காய்ப்புகள் மட்டுமல்லாது அவர்களிடம் சத்திரியர்களுக்குரிய அடையாளங்களையும் அவன் கண்டமையால் அவனது சந்தேகம் அதிகரித்தது. தன்னை கண்டதும் எழுந்து நின்றவர்களிடம் ஜராசந்தன், யார் நீங்கள்? உங்களை பார்த்தால் உயர்குலத்து அதீதிகள் போன்று தெரியவில்லையே என்று வினவினான். அதற்கு அவர்கள், ஜராசந்தா, உன் எண்ணம் சரியே, நாங்கள் உமது பகைவர்கள்தான். உடனே எம்முடன் யுத்தம் புரிய தயாராகு. எம் மூவரில் எவருடனும் நீ சண்டையிடலாம். யாருடன் என்பதை நீயே முடிவு செய் என்றனர். வந்தவர்களில் இருவர் பீமனும் அர்ஜுனனும் என்பதையும் மூன்றாம் அவர் கிருஷ்ணர் என்பதையும் புரிந்து கொண்ட பின் ஜராசந்தன், கிருஷ்ணா, நீயோ இடையர் குலத்தவன், அர்ஜுனனோ சிறுவன். ஆனால் தேக வலிமையால் புகழ் பெற்றவன் பீவன் ஒருவனே. அதனால் நானும் அவனும் யுத்தம் புரிய விரும்புகிறேன் என்றான். மேலும் அவன் கைகளையே ஆயுதமாக கொண்டு மல்யுத்தம் புரிந்திட பீமனை அழைத்தான். கிருஷ்ணன் தயாராக நின்ற பீமனை பார்த்து கண்ணசைத்து ஜராசந்தனுடன் துணிச்சலோடு போரிடுமாறு அனுமதி அளித்ததுடன் பீமன் தன்னிரு தொடைகளையும் புஜங்களையும் தன்னிரு கைகளால் தட்டியவாறு தன்னை எதிர்த்திட தயாராக நின்ற ஜராசந்தனை நோக்கி பாய்ந்தான். பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் தொடர்ந்து என்ன ஆகாரம் ஏதுமின்றி மற்போர் நடந்தது. பீமனும் ஜராசந்தனும் ஒருவரை ஒருவர் எட்டி பிடித்து தாக்கி இரவு பகலாக போரிட்டனர். 14ஆம் நாளன்று தொடர்ந்து செய்த மற்போரினால் சற்றே களைப்புற்ற ஜராசந்தன் மேலும் போரிட தயங்கினான். அப்போது கிருஷ்ணர், பீமா, ஜராசந்தன் களைப்புற்றுள்ளான். இதுவே அவனை வதம் செய்வதற்கு தக்க சமயமாகும். உடனே அவனை கொல் என்று கூறி தூண்டினார். உடனே ஜராசந்தனை தன் வலிமை மிகுந்த கைகளால் தூக்கி பீமன் அவனை 100 முறை சுற்றி கீழே போட்டு அவன் கால்களை பிடித்து உடலை 2 கூறுகளாக கிழித்து போட்டு கர்ஜித்தான். ஆனால் பீமனால் கிழிக்கப்பட்ட ஜராசந்தனின் உடற்கூறுகள் 2ம் உடனே தாமாகவே ஒன்றாக இணைந்தன. உடல் கூறுகள் இணைந்ததும் மீண்டும் உயிர் தெழுந்த ஜராசந்தன் முன்பை காட்டிலும் தேக வலிமை பெற்றவனாய் பீமனை பலமாக தாக்க துவங்கினான். ஜராசந்தனை ஒழித்தோம் என்று வீர கர்ச்சனை புரிந்த பீமனுக்கு அவன் மீண்டும் உயிர் தெழுந்தது பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது. மேற்கொண்டு என்ன செய்வது என தெரியாமல் ஜராசந்தனின் தாக்குதலால் நிலை குலைந்தான். அப்போது கிருஷ்ணர் புல் ஒன்றை தன் கையில் எடுத்து 2ஆக கிழித்து கால் மாறி போட்டு குறிப்பால் உணர்த்தினார். கிருஷ்ணரின் குறிப்பை உணர்ந்து கொண்ட பீமன் உற்சாகம் அடைந்தவனாய் ஜராசந்தனை அடித்து கீழே வீழ்த்தி அவனது உடம்பை 2 கூறாக கிழித்து அப்படியே போட்டு விடாமல் அவற்றை கால் மாறி போட்டு வீசி எறிந்தான். 2 கூறாக கிழிக்கப்பட்டு கால் மாறி போடப்பட்ட ஜராசந்தனது உடல் துண்டுகள் மீண்டும் ஒன்றாக இணைய முடியாமல் உயிரற்று கிடந்தன. இதனால் எவராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற அகந்தையுடன் இருந்த கொடியவனான ஜராசந்தனின் உயிர் அவனை விட்டு பிரிந்தது. ஜராசந்தனை வதம் செய்த பின்னர் அவனால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மன்னர்கள் அனைவரையும் விடுவித்த கிருஷ்ணரும் பீமனும் அர்ஜுனனும் அவன் மகனான சகாதேவனை மன்னனாக்கி பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு ஊர் திரும்பினர். ஜராசந்தன் இறந்த பின் பாண்டவர்களை எதிர்ப்போர் என எவரும் இல்லாமையால் திக்விஜயம் செய்து ராஜசூய யாகத்தை வெகு சிறப்பாக நடத்தி முடித்தனர் பாண்டவர்கள். இதனால் தருமன் ராஜாதி ராஜ பதவியை அடைந்தார்.
அப்போது கூடிய அரசவையில் அவமரியாதையாக நடந்து கொண்ட சிசுபாலனை கிருஷ்ணர் கொன்றார்.